வணக்கம். இந்த வீடியோவில் புழுங்கல் அரிசி வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இட்லி அரிசியை யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். நீங்கள் ரேஷன் அரிசியில் கூட நல்லா கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். நான் இட்லி அரிசி 3 கப் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நைட்டே நான் ஒரு 10 o'clock ஊற வச்சு வச்சுட்டேன். மறுநாள் காலையில் நான் அரைச்சி வத்தல் செய்ய போகிறேன். இப்போ இது அரிசி நல்லா ஊறிடுச்சு. மறுநாள் காலையில் கிரைண்டரில் நல்லா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு தாராளமாக நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு யோசிக்க வேண்டாம். நல்லா தாராளமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம கஞ்சி செய்யும்போது கட்டிப்படாமல் கொஞ்சம் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா நைஸாக ஆப்ப மாவு எப்படி அரைப்போமோ அதேமாரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அதே கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் மாவு. நான் 3 கப்பு அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 15 கப்பு நான் இங்கே தண்ணி சுட வச்சிட்ருக்கேன். 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி சேர்த்தா போதும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இதை அடுப்பை குறைவான தீயில வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கஞ்சி ஒரு கையாலேயே ஊற்றிக்கிட்டு இன்னொரு கையால் நல்லா கிளறி விடணும். அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக பாலாக உருண்டையாக கட்டி விட ஆரம்பிச்சிடும். ஒரு 5-10 நிமிஷம் ஆனதும் நல்லா கஞ்சி மாதிரி இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி கஞ்சி வெந்ததும் அது கூட சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கஞ்சி இந்த மிளகாய் கலவை எல்லாமே ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் ஆரம்பத்துலேயே. இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி கொதிக்கும்போது இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து கொதிக்குது அப்படின்னா கஞ்சி நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு விரலால் தொட்டு பார்க்கும்போது நம்ம கையில் ஒட்டக்கூடாது. நீங்கள் 2-3 தடவை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்ட தான் செய்யும். ஃபஸ்ட் டைம் தொடும்போது நமக்கு தொடாமல் வரணும். அந்த கஞ்சி கையில் ஒட்டாமல் வரணும். இப்போ இதை நான் 2 பாத்திரமாக பிரித்து ஆற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு எண்ணெய் கவரில் சின்னதாக நம்ம ஒரு மூலையில் ஓட்டை போட்டுக்கிட்டு அதுலேயே நம்ம கரண்டியால் அந்த கஞ்சியை எடுத்து வச்சு இந்த மாதிரி நான் ஒரு வேஷ்டி ஒயிட் கலரில் நனைச்சி புழிஞ்சு போட்டிருக்கேன் நான். அதில் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வத்தல் புழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முறுக்கு அச்சில் கூட போட்டு நீங்கள் வத்தல் செய்யலாம். இது நான் 1 day மட்டும்தான் காய வச்சேன். நல்லா சுக்கு மாதிரி நல்லா காஞ்சி அழகாக வந்திருக்கு. இது மறுநாள் காலையில் இந்த மாதிரி நம்ம அன்றைக்கி ஈவினிங்கே எடுத்து வீட்டில் வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த வத்தலோட பேக் சைடு நிறைய தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம வத்தலை எடுத்துடலாம். இதுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வத்தல் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சரியாக நனையாமல் இருந்துச்சு அப்படின்னா வத்தல் வராது. அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா வத்தலும் நான் எடுத்துட்டேன். நம்ம தண்ணி தெளித்து எடுத்துருக்கிறதுனால இதில் ஈரப்பதம் இன்னும் இருக்கும். இது ஒரு 4-5 மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாம். நல்லா பரவலாக வச்சு காய வச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போது நல்லா மொறுமொறுன்னு அதை உடச்சி பார்த்தா நல்லா உடையணும். அந்த மாதிரி இப்போ தயாராகிடுச்சு. வத்தல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சிட்டு நீங்கள் மிதமான தீயில வச்சு பொரிச்சிங்க அப்படின்னா வத்தலும் ரொம்ப கலராக அந்த மாதிரிலாம் மாறாது. நல்லா வெள்ளையாக அழகாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. இது கூட நீங்கள் ஜவ்வரிசிலாம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. புழுங்கல் அரிசியை வெறுமனே ஊற வச்சு பண்ணுறீங்க இட்லி அரிசி அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்ப செமையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அதிகமாக செஞ்சு இதை நீங்கள் நல்லா காய வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.